V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் வெப்பன் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். வெப்பன் திரைப்படம் பலத்த எதிர்பார்ப்போட ஒரு ஹியூமன் சூப்பர்மேன் அப்படிங்கிற, அதாவது மனித சக்திகளை மீறிய ஒரு சூப்பர்மேன் பவர் உள்ள ஒரு மனிதன் பற்றிய படம் அப்படின்னு பலத்த விளம்பரத்தோடு வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் குகன் சென்னியப்பன் இயக்கியிருக்காரு. பிரபு ராகவ் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கோபி கிருஷ்ணன் எடிட் பண்ணியிருக்காரு. இசை ஜிப்ரன் பண்ணியிருக்காரு. வசந்த் ரவி, சத்யராஜ், தானியா ஹோப், ரவி பிள்ளை, ராஜீவ் மேனன், பிக் பாஸ் மாயா, இன்னும் சிலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வசந்த் ரவி ஒரு யூடியூபர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலாகவும் இருக்கிறாரு. இவருக்கு மனித சக்திகளுக்கு மீறி ஒரு சூப்பர் ஹியூமன் சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறாரு. அதை நண்பர்களுக்கும் சொல்கிறாரு. ஆனால் நண்பர்கள் யாரும் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் வில்லன் ராஜீவ் மேனன் அவர் பயோடெக் நிறுவனம் மூலம் மனித உயிர்களை பழிவாங்கும் ஒரு நிறுவனம் நடத்திட்டு வர்றாரு. அதை தாண்டி பிளாக் சொசைட்டின்னு ஒரு அமைப்பை வச்சு அதையும் நடத்திக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த பிளாக் சொசைட்டி அமைப்பில் இருக்கவங்க படிப்படியாக ஒவ்வொருத்தராக கொலை செய்யப்படுறாங்க. இந்த இதுக்கு சூப்பர் ஹியூமன் தான் காரணம் அப்படின்னு இவங்களை தேடுதல் போய் வர்றாரு. அதே நேரத்தில் தேனியில் நடக்கிற ஒரு அதிசய சம்பவம் நடக்குது. அதை தன்னோட யூடியூப் மூலமாக ஒரு பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி நம்ம ஹீரோ வசந்த் ரவி கிளம்புறாரு. இவங்க கிளம்பி போக ரெண்டு பேரும் ஒரு காட்டில் சந்திக்கும் போது நடக்கும் பிரச்சனை தான் படத்தோட ஒரு திருப்புமுனையாக வருது. இவர் காட்டுக்குள்ளே போய் இவரோட தேடல் நிறைவேறியதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பிளாக் சொசைட்டியை சூப்பர் ஹியூமன் ஏன் கொள்றார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் படத்தில் சொல்லப்படுகிறது. இவரோட பயோடெக் நிறுவனம் தடை செய்யப்பட்டதா, ராஜீவ் மேனனுக்கும் சூப்பர் ஹியூமனுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களை ஏன் பழி வாங்குற போன்ற நிறைய விளக்கங்களுக்கு படத்தில் சொல்லப்படுது. இதுதான் படத்தோட ஒரு ஒன்லைன் கதை அப்படின்னு சொல்லலாம். இதில் சூப்பர் ஹியூமனாக சத்யராஜ் வர்றாரு. அவரோட ஓப்பனிங்ஸும் ரொம்ப மாசாக இருக்குது, ரொம்ப ரசிக்கிறமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது நடிகர்களை தவிர்த்து பார்த்தா நம்ம ஒரு ஆங்கில படம் பார்த்தா திருப்தி இருக்குது. அந்தளவுக்கு தொழில்நுட்ப டெக்னாலஜி ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் பார்க்குறவங்களுக்கும் சரி, அந்த கேமராமேனும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆங்கில படம் தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சத்யராஜ் வசந்த் ரவி பார்க்கும்போது தமிழ் படத்துக்கு வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு வருது. அந்தளவுக்கு தொழில்நுட்ப டெக்னாலஜி ரொம்ப நல்லா வந்திருக்கு. வசந்த் ரவி பிற்பகுதியில் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் மாதிரி போனாலும் பிற்பகுதியில் ஒரு ஆக்ஷன் காட்சியிலும் சரி, நடிப்புலையும் சரி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா நடிகர்களும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை நம்ம ஒரு புராண காலத்து கதையாக இருந்தாலும் அதை நவீனத்தன்மை தொழில்நுட்பத்தில் படத்தில் பெரிய பலமாக இருக்குது. இந்த தொழில்நுட்பங்கள் தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுறது மாதிரி ஒரு விஷயங்கள், நம்மளை நம்புகிற மாதிரி நிறைய காட்சிகள் படத்தை தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்னு விஷயம் வச்சுக்கலாம். படத்தோட இறுதி காட்சியில் சத்யராஜ் வசந்த் ரவி மோதிர காட்சி நம்ம ஜெட்லி படத்தை ஞாபகப்படுது. சைனாவில் படத்திலலாம் வர ஜெட்லி காட்சிகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த காட்சியை கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ நினைக்கிது. ஏன்னா படம் ஃபுல்லாக பிரம்மாண்டம், நம்ம நல்ல சீன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த சண்டை காட்சி மட்டும் அந்த பறந்து வர்ற காட்சிகள் ஜெட்லி படம் மாதிரி இருக்கேடா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. மற்றபடி சத்யராஜ் ஓப்பனிங் சி மாசாக இருக்கிறத தாண்டி அவர் சத்யராஜோட கதை, வசந்த் ரவி அவர் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்டிங் படத்தில் ரொம்ப விளக்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. குழப்பம் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சு பார்த்தா படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது படம்.